நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் யாரு? மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க இல்லையா மக்கள், அவங்கள மதீனா வாசிகளோட ஜாயின்ட் பண்ணி விட்டாங்க. எல்லாருக்கும் ஜாயின்ட் பண்ண முடியல. அங்கேருந்து உதாரணமாக 100 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 50 பேருக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்றவங்க இருக்கிறாங்க, மீது 50 பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன, மதீனாவுல குறைவான மக்கள் தான் போய் இஸ்லாத்தில் ஏற்றவங்க இருக்கிறாங்க, மக்காவுல இருந்து வந்த முஹாஜிர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த அதிகமான மக்களை குறைவான மக்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஆளை எடுக்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் முஹாஜிருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோம் அவங்க போக மிச்சம் உள்ளவங்கலாம் பள்ளியுடைய திண்ணையிலேயே, திண்ணைனா தொழுகை பெரிய இடம், கடல் மாதிரி இடத்தை அவங்க பள்ளிவாசலுக்காக வைத்திருந்தார்கள். அதுல தொழுவதற்கு ஒரு இடம், ஜக்காத்து பொருளை குவித்து வைப்பதற்கு ஒரு இடம், ஒட்டகங்களை கட்டி போடுவதற்கு ஒரு இடம், கைதிகளை கட்டி போடுவதற்கு ஒரு இடம், போர் பயிற்சி எடுப்பு அதுக்குள்ளேயே பள்ளிவாசல் வளாகத்தில் எல்லாமே நடக்கும். அதுல ஒரு பகுதி இவங்களுக்கு தூங்குவதற்காக படுத்துக் கொள்வதற்காக யாருக்கு, திண்ணை தோழர்கள். அதனால திண்ணை தோழர்களுக்கு பேரு. திண்ணையில் இந்த பள்ளியுடைய திண்ணையிலேயே அதான் வீடு. அவங்களை அரவணைக்கு ஆள் இல்லை, சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடிக்கடி சொல்லுவாங்க, பார்ப்பாங்க சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு கஷ்டப்படுறாங்க தெரியும் பொழுது மக்களை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இந்த வாசகத்தை சொல்லுவாங்க. என்ன அதாவது, மண்கான இந்த தாமுன், யார் தாம் இஸ்னைனி, உங்கள்கிட்ட யாரிடமாவது 2 பேர் சாப்பிட்ற உணவு இருக்கும் என்று சொன்னால் சொல் எதற்கு சாலிசின், இவங்கள ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. ஒயின் அர்பவுன், 4 பேர் சாப்பாடு உங்க வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு என்ன செய்யுங்க, 5ஆவதா ஒரு ஆள் இங்கே கூப்பிட்டுக்கிறங்க, 5ஆவதா இங்கே ஆளை சேர்த்துக்கிறங்க, அது மாதிரி சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள், 3 பேர் அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் அழைத்து செல்கிறார்கள். அன்றைக்கு அவர்கள்ட்ட ஏதோ வருமானம் வந்திருக்கும், இந்த ஆடெல்லாம் வைத்திருந்தாங்க இல்லையா, அதை வைத்து என்ன செய்யறாங்கன்னா 10 பேர் அழைத்து செல்கிறார்கள் திண்ணை தோழர்களை. அப்ப திண்ணை தோழர்கள் சாப்பாடே இல்லாம பள்ளிவாசல கெதின்னு இருக்கிறார்கள். அவங்களுக்கு குடியிருக்க வீடு கிடையாது, அரவணைக்கு ஆள் கிடையாது, ஒரு ஊர்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்காது. நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்கும். சின்ன ஊர்ல நிறைய மக்கள் சேர்ந்துட்டாங்கன்னா வெளியூர் மக்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காது, வேலையும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல, இருக்கிற இடமும் கிடைக்கல. அதனால கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க நிறைய சஹாபாக்கள் திண்ணையில இருந்தவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட 2 பேரும் சாப்பாடு ஆள் கூட்டு போங்க, இந்த சாப்பாடு கொடுக்குதல் என்பதை எவ்வளவு வலியுறுத்துகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல புகாரில 602 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம்.